1996 அவ்வளவு சீக்கிரம் யாரும் மறந்திருக்க முடியாது. ரஜினி அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய பவர் என்ன அப்படின்னு வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தேர்தல் அது. 30 வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு. அன்னைக்கு அரசியல்ல இருந்த பல தலைவர்கள் இன்னைக்கு உயிரோட இல்ல. சில பேர் ஆக்டிவா இல்ல. ஆனா இன்னைக்கும் ஒரே ஒரு லைன்ல தமிழ்நாடு அரசியலையே பரபரப்பாக்க முடியும் அப்படின்றத ரஜினிகாந்தோட இந்த ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு சொல்லியிருக்கு. அதுலயே அந்த ஒரு லைன் பாருங்க. காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். அன்னைக்கு மறுபடியும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாரு. நீ 30 வருஷம் கழிச்சு அது மாதிரி அகைன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படின்றத பொலிட்டிக்கலா இந்த ஸ்டேட்மெண்ட் எந்த வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்றது தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்டேவும். பாத்தீங்கன்னா இப்ப விஜய்க்கும் ரஜினிக்கும் இடையிலான அந்த வார்த்தை மோதல் அப்படின்றது நேரடியா இல்லைன்னாலும் பாத்தீங்கன்னா விஜயுடைய வளர்ச்சியை ரஜினிக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்றது தான் ரஜினிக்கு நெருக்கமானவர்கள் நம்மகிட்ட பேசக்கூடிய தகவலா இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவருடைய ரசிகர்கள் 2 பேருடைய ரசிகர்களும் பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல அடிக்கடி சண்டை போட்டுக்கிறத பார்க்க முடியுது. ரஜினியுடைய ரசிகர்கள் விஜய்க்கு வாக்களிக்க போறதே இல்லை அப்படின்றதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். இப்ப ஆதவர்ஜுனா என்ன பேசினார் அப்படின்றத நம்ம கேட்டுட்டு அது பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் ஓப்பனா உங்ககிட்ட பதிவு பண்றேன், மக்கள்கிட்டே பதிவு பண்றேன், முக்கியமா சோசியல் மீடியா வாரியர்ஸ் கிட்ட பதிவு பண்றேன். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். இதுல என்ன தப்ப நீங்க பாத்துறீங்க சொல்லுங்க. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தார்னு சொன்னதோ, எம்ஜிஆருக்கு பிறகு வந்தார்னு சொன்னதோ, அவர் வர முடியாம போயிடுச்சு, அதுக்கு இவர் ஒரு காரணம் சொல்றாரு. மன வலிமைன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. மன வலிமை ரஜினிகிட்ட இல்லைன்னு சொல்ல, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்குன்னு சொல்ல. என்ன அர்த்தம்? மறைமுகமா விஜய்கிட்ட மன வலிமை இருக்குன்னு அர்த்தம். 96ல ஜெயலலிதா ஒரு பவர்ஃபுல்லான சிஎம்மா இருக்கும்போது அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் பாச தலைவனுக்கு பாராட்டு விழால கலைஞர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அஜித் ஒரு மாற்று கருத்து வைக்கிறாரு, துணிச்சலா எழுந்து நின்று கை தட்டினாரு. இந்த மாதிரி 96ல இருந்து இப்ப 2026 வரைக்கும் பல உதாரணங்களை சொல்ல முடியும். அதே நேரத்துல ரஜினியை இப்படி பேசுறாங்களே, எல்லாரும் இன்னைக்கு இப்போ ஆதவர்ஜுனா பேசினது அவங்களுக்கு தான் அது பேக் ஃபயர் ஆயிருக்கு. தலைவா படம் பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் விஜய் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாரு அப்படிங்கிற வீடியோ முதற்கொண்டு இன்னைக்கு எடுத்து சோசியல் மீடியால போடுறாங்க. நீங்க எல்லாம் மன வலிமையை பத்தி பேசலாமா அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாங்க. இப்ப ரஜினி ரசிகர்கள் அந்த விமர்சனத்தை ஆதவர்ஜுனா நோக்கி வைக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரஜினி இப்போ இவ்வளோ காட்டமாக அறிக்கை விடக்கூடிய அளவுக்கு அவர் எந்த இடத்துல ஹர்ட் ஆனார் அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா இதில் ஒரு பேட்டர்ன் தெரியுது. இப்போ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தலைவர்கள், அதே மாதிரி பாஜக தலைவர்கள் எல்லாருமே சொல்லி வச்சாப்புல அவங்க அறிக்கை வெளியிடுறாங்க ரஜினிக்கு ஆதரவாக. அடுத்த நாள் ரஜினி உங்களுக்கு ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. இதற்கு 2 நாளைக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டிஏ அலையன்ஸ்குள்ள விஜய் வரப்போறாரு அப்படின்ற டாக் அப்படின்றது எல்லா ஊடகங்களையும் நிறைந்து இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிபிஐ வழக்குல செந்தில் பாலாஜி விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. விசாரணை அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல ரஜினி அறிக்கை விடுறாரு அப்படின்னா இதுல உள்நோக்கம் இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி வரத்தானே செய்யும். இதுல என்ன உள்நோக்கம் இருக்க போகுது? நீங்க இப்ப செந்தில் பாலாஜி சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காரு அப்படிங்கிறத எல்லா செய்தி ஊடகங்களும் பதிவு பண்றாங்க. அதை பேசணும்னா தாராளமா பேசலாம். ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு 50 வருஷம் தமிழ் சினிமாவினுடைய ஆளுமையா இருந்து அவர் பின்னாடியும் இன்னைக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அவரை ஒரு சிறுமைப்படுத்துற மாதிரி பேசினா அவருடைய பெருந்தன்மையா நான் அதை பாக்குறேன். அவர் இமீடியட்டா ஆதவர்ஜுனா பேசிட்டாருன்னு கண்டிக்கவோ அறிக்கையோ வெளியிடல. அவருக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை அரசியல் தலைவர்களும் திமுகல இருந்து அதிமுகல இருந்து அந்த கூட்டணி கட்சிகள் இருந்து அத்தனை பேரும் பேசுறாங்கன்னா ரஜினிங்கிற மனுஷனை யாரும் மிரட்டி எல்லாம் பணிய வைக்கவே முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஆளுமைகள் எல்லாம் பேசுறாங்க. அவர் ஒரு கர்ட்டசிக்கு அவங்களுக்கு நன்றி சொல்றாரு. இந்த இடத்துல கூட அவர் கண்டிக்கலையே. சரி, இந்த ஆதவர்ஜுனா பேசி 4 நாள் ஆச்சு. 4 நாளுக்கு பிறகு இந்த மாதிரியான அறிக்கை விடுறாங்க அப்படின்னா இதுல அரசியல் ரீதியாக ஒரு உள்நோக்கம் இருக்கதா பாக்குறேன். ரஜினிகிட்ட மன வலிமை இருக்கு, மன உறுதி இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம ரஜினி ரசிகர்களா சொல்லி மகிழ்ந்துக்கலாமே தவிர மற்றபடி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2017ல ரஜினிக்கு தெரியாதா நம்மளுடைய வயது என்ன, நம்மளுடைய உடல்நிலை என்ன, நம்ம என்ன சப்ஸ்டான்சஸ் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் ரஜினிக்கு தெரியாதா? 2017 அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத பார்ப்போம். 2017 அவருடைய ராகவேந்திரா மண்டபத்துக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு ரசிகர்கள்லாம் கூப்பிட்டு புகைப்படம் எடுக்கிறாரு. அப்போ இங்க ஜனநாயகம் கெட்டு போயிருக்கு, சிஸ்டம் கெட்டு போயிருக்கு, சிஸ்டம் சரி பண்ணணும், மாற்றத்தை உருவாக்கணும், அப்பதான் நாடு உருப்படும்,
நாம் சேர்ந்து செய்யணும், கடமையை செய்யுங்க, போர் வரும்போது பார்த்துப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி 31/12/2017 நான் அரசியலுக்கு வருவது உறுதி, இது காலத்தின் கட்டாயம், வரப்போகும் சட்டமன்ற தேர்தலில் நான் தனி கட்சி ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகள்லையும் நாங்கள் நிற்போம், மாத்தணும், எல்லாத்தையும் மாத்தணும், அரசியல் மாற்றத்துக்கான நேரம் வந்துடுச்சு, ஜாதி மத சார்பற்ற ஒரு ஆன்மீக அரசியல் கொண்டு வருவேன் அப்படின்றாரு. அதே மாதிரி 5/3/2018 சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரக்கூடாது என்கிறார்கள், நான் நடிகனாக என் வேலையை சரியாக செய்திருக்கேன், நீங்கள் உங்க வேலையை சரியா செய்யல, எம்ஜிஆர் மாதிரி ஆகணும்னு ஒருத்தன் சொன்னா அவனை மாதிரி பைத்தியக்காரன் யாருமே இருக்க முடியாது, எம்ஜிஆர் போல் என்னால் ஆட்சி தர முடியும். அதாவது எம்ஜிஆர் மாதிரி ஆகணும்னு சொல்றது வந்து பைத்தியக்காரத்தனம், ஆனா எம்ஜிஆர் போல என்னால நல்ல ஆட்சி தர முடியும் அப்படின்றாரு. 9/4/2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையை வந்து அவர் பாராட்டி சிலாகிச்சு ஒரு மறைமுக ஆதரவு கொடுக்கிறார் அப்படின்றத பார்க்க முடியுது. அப்புறம் வந்து 19/4/2019 ரசிகர்களை, மக்களை ஏமாற்ற மாட்டேன், 2021 சட்டமன்ற தேர்தலே இலக்கு, எப்போது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் சந்திக்க தயார் அப்படின்னு அவர் தொடர்ச்சியாக அறிக்கை கொடுத்தது எல்லாமே பார்க்குறோம். 11/11/2019 திருவள்ளுவருக்கு காவி வண்ணம் பூசின மாதிரி எனக்கும் பிஜேபி காவி வண்ணம் பூச பார்க்குறாங்க, திருவள்ளுவரும் மாட்ட மாட்டார், நானும் மாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஐ திங்க் ஷபீர் வந்து இந்த கேள்வியை கேட்டார், அதுக்கு அவர் சொன்னார். 12/3/2020 லீலா பேலஸ் ஹோட்டல்ல வந்து செய்தியாளர் சந்திப்பு நடந்தது. 1996 இருந்து அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டே இருக்காங்க, நான் அப்படி எப்போதும் சொல்லவில்லை, நான் 2017 தான் அரசியலுக்கு வருவேன்னு முதலா சொன்னேன், சிஸ்டம் கெட்டு போயிருக்கு, மக்கள் மனதில் மாற்றத்தை உருவாக்கணும், அதை மாற்றாமல் அரசியல் கட்சி துவங்கினால் மீன் குழம்பு வைத்த பாத்திரத்தில் சர்க்கரை பொங்கல் வைத்தது போல் இருக்கும், தமிழகத்தில் 2 ஆளுமைகள் கிடையாது, இதுதான் நேரம், 50 ஆண்டு கால இந்த ஆட்சிகளை அகற்றுவதற்கு மக்கள் யோசிக்கணும், அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் செய்ய மக்களிடம் எழுச்சி உருவாகணும், உண்டாகிவிட்டால் எல்லாம் மாறும், அதைத்தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னார். அப்புறம் அக்டோபர் 2020 எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய ஒரு அறிக்கை வெளியிட்டு நான் இனிமேல் வந்து அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுல எங்க வந்து ரஜினிகிட்ட மன உறுதி இருந்தது? நீங்க சொல்ற மாதிரி 1996 ரஜினியுடைய அந்த பேச்சு, ரஜினியுடைய அறிக்கை வந்து தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போட்டதுன்னு ஆரம்பிச்சிங்களே, அவரே சொல்றாரு 1996 நான் வரணும்னு ஆசைப்படவே இல்லைன்னு சொல்றாரு. அவர் வரணும்னு ஆசைப்பட்டது இல்லதான். அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு ஒரு நடிகனா இருக்கும்போதே, அரசியல் கட்சி தொடங்கி இல்லை, ஒரு நடிகனா நம்ம இருக்கோம், நம்ம இப்படி பேசினா நாளைக்கு என்ன வேணாலும் பிரச்சனை வரலாம், நம்ம படத்தை ஓட விடாம பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு தைரியமா பேசினவர் தான். அதே போயஸ் கார்டன்ல அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதாவை அவ்வளவு தைரியமா எதிர்த்தவர். அவர் என்னைக்கும் வந்து நான் பேசிட்டேன், நான் பேசினது மன்னிப்புன்னு சொல்லி கொடநாட்டுக்கு போய் நிக்கல, போயஸ் கார்டன்ல ஜெயலலிதா வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்கல, வீடியோ வெளியிடல, சொன்ன வார்த்தையில உறுதியா இருந்தாரு. அதன் பிறகு ஜெயலலிதா ஆட்சி நல்லா இருந்தப்ப அப்போதெல்லாம் ரஜினிக்கு என்ன வயது, ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன வயது? இப்ப ரஜினி வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் விடும்போது அந்த வயதை ஒத்தவர்களாக அவங்க இருந்தாங்க. இப்ப விஜயை பொறுத்தவரையில அவர் வந்து வெரி ஜூனியர். அவர் வந்து கொடநாட்டுக்கு போகும்போது அவருடைய வயது என்னவா இருந்தது? இல்ல இன்னைக்கும் பக்குவப்பட்ட ஒரு தலைவரா வந்து நிக்கிறாரு, அதனால தானே கூட்டம் வருது. வயது முக்கியம் அப்படின்னா நீங்க வந்து மன தைரியம்ன்றதுக்கு வயசு முக்கியம் கிடையாது. கடந்த 2 ஆண்டுகள்ல அவர் மீது எத்தனை விமர்சனங்கள் வந்திருக்கு, அவர் துணிவா நிக்கிறாரு. கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு கூட வந்து பாஜக எடுத்தாலே இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, விஜயவே கரூர்ல விஜய் நின்னாராங்க. முதல்ல கரூர் ஒவ்வொரு ஏர்போர்ட்லயும் செய்தியாளர்கள் சார் 41 பேர் இப்படி ஆயிருக்குன்னு சொன்னப்ப பதில் சொல்ல முடியாம போனாரு. ரஜினிகாந்த் என்னைக்காவது செய்தியாளர்களை பார்த்து அவங்க கேள்விகளை தவிர்த்துட்டு அங்கிருந்து போயிருக்காருன்னு சொல்ல முடியுமா? எப்பெல்லாம் நம்ம மைக்க நீட்டுறோமோ அப்பெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு, எல்லா கேள்விகளையும் துணிச்சலா எதிர்கொண்டு இருக்கிறாரு. அந்த துணிச்சல் விஜய்க்கு இருக்கானதுன்னு இன்னைக்கு கேட்கறாங்க. துணிச்சலை பத்தி இவங்க பேசலாமான்ற கேள்விதான் இன்னைக்கு ரஜினி ரசிகர்கள். இன்னைக்கு நம்ம பேசும்போது விஜய் எதுவுமே பேசல அப்படின்றதுல விமர்சனம் இருக்கு. நிச்சயமா விஜய் ஒரு நாள் பேசத்தான் போறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப ரஜினிகிட்ட வந்து நீங்க என்ன கேள்விகள்னாலும் கேட்கலாம், அவர் வந்து பதில் சொல்லுவார் அப்படின்னா, இப்ப அவர்கிட்ட வந்து உங்க கொள்கை என்னன்னு கேட்டப்ப வந்து கொள்கை என்னன்னு கேட்கறாங்க, எனக்கு தலை சுத்திச்சு அப்படின்னு சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி அவரை பொறுத்தவரையில அவர்கிட்ட வந்து ஒரு உறுதியான ஒரு பிளானோட அவர் வரல அப்படின்றது தான் எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம். உண்மையாகவே அவர் வந்து சரியான ஒரு பிளானோட அரசியலுக்கு வந்திருந்தார் அப்படின்னா நிச்சயமாக மக்களுக்காக நின்றுப்பார். அவர் எதையுமே யோசிக்கல, அவருக்கு மேல யாரோ இருந்திருக்கிறாங்க, நீங்க கட்சியா ஆரம்பிங்க, மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. அவர் வந்து கடைசியில நம்முடைய வயது வந்து ஏஜ் பார் ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த கொரோனா டயத்துல வந்து நம்மளால சர்வை பண்ண முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அவர் வந்து கட்சியை ஆரம்பிக்கலைன்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி கொரோனாவை காரணம் காட்டி இப்போது அரசியலுக்கு வரக்கூடிய சூழல் சரியில்லை, அது ரசிகர்களை எப்படி பாதிக்கும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும்னு வெளிப்படையா அறிவிச்சார். நான் இதை சொல்றதுனால என்ன எல்லாரும் தூற்றுவார்கள், போற்றுவார்கள்,
அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. என்னுடைய 4 பேர் ரசிகர்கள் 4 முக்கியம். விதமா பேசுவாங்க, எல்லாமே அதான் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் அவர் கவலைப்படவே இல்லையே. அவர் வந்து இல்ல, திமுக அதுக்கெல்லாம் கவலைப்படாத ரஜினிகாந்த் இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா வந்து எங்க தலைவர்கிட்ட மன உறுதி இருக்கு அப்படின்னு சொன்னது வந்து ரஜினிகாந்துக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு அவர் நேரடியா இந்த வார்த்தையில அந்த இந்த இடத்துல அவர் கண்டனமே தெரிவிக்கலையே. கான்டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்ன ரஜினிகாந்த் இன்னைக்கு வந்து ரெட் ஜெயின் ப்ரொடக்ஷன்ஸ்ல இன்பநிதி தயாரிக்கக்கூடிய அந்த படத்துல வந்து கமலோட இணைந்து நடிக்கிறார். ஓகே, இன்பநிதிக்கு வயது 21. அந்த கான்டெக்ட்ல தான் வந்து ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. நீங்க அன்னைக்கு அப்படிலாம் சொன்னீங்களே, திமுக உங்களை எல்லாம் கிண்டல் பண்ணாங்களே, திமுக முரசொலியில வந்து அறிக்கை வந்திருக்கு, மேன்னு சொல்லி கிண்டல் பண்ணி அறிக்கை வந்தது. அதே முரசொலி அதற்கு மன்னிப்பு கேட்டும் விளக்கம் கொடுத்து மன்னிப்பு கேட்டது. எமர்ஜென்சியை பார்த்த முரசொலி ரஜினிகாந்த் விஷயத்துல மன்னிப்பு கேட்டுச்சு. ஏன் வந்து அறிக்கை விட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஏன் வந்து கிண்டல் பண்ணி எழுதினாங்க, அதை நீங்க கேட்கணும் இல்லையா? அதே முரசொலி மன்னிப்பு கேட்டுச்சு இல்ல. நீங்க ஏன் யாரோ ஒருத்தர் எழுதிட்டாரு, அது முரசொலியோட கருத்து இல்ல, திமுகவோட கருத்து இல்லன்னு முரசொலி வர்றாருல, அந்த மாதிரி பின்வாங்கினதே இல்ல, எழுதுனதுதான். அதுல இருந்து தான் ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, உங்களை விமர்சனம் பண்ணாங்க, அதுக்கு பிறகு வந்து நீங்க கன்வின்ஸ் ஆனதுனால உங்களுக்கு வந்து வருத்தம் தெரிவித்து இது யாரோ ஒருத்தர் எழுதினாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றது கூட ஒரு கான்டெக்ஸ்டா வரலாம் இல்லையா? இப்ப இவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது எந்த வகையிலையும் ரஜினிகாந்தை புண்படுத்தக்கூடிய வகையில இல்ல. ரஜினிகாந்த் வந்து எம்ஜிஆருக்கு பிறகு வரணும்னு நினைத்தாரு, அவர் வந்து இன்னைக்கு ரெட் ஜெயின் ப்ரொடக்ஷன்ஸ்ல நடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து திமுகவுடைய ஆதிக்கம் இருக்கு அப்படின்றத தான் கம்யூனிகேட் பண்ணது மாதிரி எனக்கு தெரிஞ்சு. படம் நடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அதுல வந்து ஒரு நிறுவனமா அவர் போறாரு, அந்த நிறுவனத்தின் பேர்ல தவறு இருக்கா அதை சுட்டி காட்டலாம், அப்படி இல்லைன்னா நீதிமன்றம் இருக்கு, அங்க போலாம். இதே விஜய் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல நடிக்கலையா? ரெட் ஜெயின்ட்ல உதயநிதி வந்து ஒரு தயாரிப்பாளரா அறிமுகமானதே குருவி படத்துல தான். அன்னையில இருந்து 2021 எலெக்ஷன் வரைக்கும் பீஸ்ட் படம் கடைசியா சன் பிக்சர்ஸோட பண்றாரு. திமுகவுக்கு ஆதரவளிச்சேன்றது ஆதவ அர்ஜுனாவே சொன்னாரு. 1 வருஷம் 2 வருஷத்துல உடனே நீங்க மாறுறீங்க அப்படின்னு சொன்னா எந்த அடிப்படையில? இதே விஜய் எம்ஜிஆரை ஏத்துக்கிறாரு, செல்வி ஜெயலலிதாவை ஏத்துக்கிறாரா? 2011 விஜய் மக்கள் இயக்கம் வெளிப்படையா போய் அவங்களை ஆதரிச்சாங்க, அத்தனை தொகுதிகள்ல பிரச்சாரம் பண்ணாங்க. அப்ப இன்னைக்கு வந்து ஜெயலலிதா வந்து ஊழல் செய்தவரா தெரியறவங்க, நான் அன்னைக்கு அவருக்கு அது தெரியல. உங்களுடைய கேள்வி விமர்சனங்கள் எல்லாமே சரிதாங்க. காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லுன்னு அதுல ஒரு இக்கு வைக்கிறார் இல்லையா, அதுலதான் வந்து அவர்கிட்ட வந்து உண்மையான கோபம் அப்படின்றது இல்ல. அவர் வந்து ரொம்ப காலமாகவே வந்து விஜய நம்ம சரியான இடத்துல அவருடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில இருந்திருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். அவருடைய மாநாடு இல்ல, விஜயோட வெளிப்பாடாதான் இதை நான் பாக்குறேன். விஜயோட மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, நேற்று இந்த மாதிரி மாநாடு நடந்திருக்கே அப்படின்னா, மாநாடு வெற்றி அடைஞ்சிருக்கு, என்னுடைய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. அவருக்கு அவசியமா வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொல்றதுக்கு எந்த கட்சியும் வெளிப்படையா, எந்த தலைவரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு ஈகோவும் இல்லாம சொல்றாரு, வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்றிருக்கிறாரு. எந்த இடத்துலயும் விஜய்க்கு எதிராக அவர் பேசினதே கிடையாது. இந்த கரூர் ஸ்டாம்பிட்ல உடனே பாத்தீங்கன்னா ரஜினி ட்வீட் பண்ணாரு, இப்ப விளாத்திக்குளத்துல வந்து தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு மாணவி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க, இன்ன வரையும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரலைன்னு சொல்றாங்க. இதுக்கு ஏதாவது அவர் சொன்னாரா? இல்ல, ரஜினிகாந்த் இப்ப வரையும் நடிகர் தான், அவர் கருத்து சொல்லியிருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம். அரசியல்வாதி விஜய் இந்த விமர்சனங்கள்லாம் என்னுடைய விமர்சனங்கள் மட்டும் கிடையாது, பொதுவாக ரஜினியை பார்த்து இந்த மாதிரியான கேள்விகளும் கேட்கிறாங்க. அவர்கிட்ட வந்து ஒரு சார்புத்தன்மை இருக்கு, அந்த சார்புத்தன்மையின் அடிப்படையில தான் ரொம்ப செலக்டிவா அவர் வந்து கருத்துக்கள் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க திமுக பல இடங்கள்ல திருப்பரங்குன்ற விஷயத்துல விஜய் நான் சொல்லிடுறேன், இதுக்கு முன்னாடி பல நேரங்கள்ல வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி பேசாத பேச்சே கிடையாது ரஜினிகாந்த் குறித்து. ஆனா எந்த இடத்துலையும் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாதிரி ஹார்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டதே கிடையாது. இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா தனிப்பட்ட வகையில் அவர் வந்து இதை வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் இதுல ஒரு பேட்டர்ன் தெரியுது. இப்போ ஒரு 4 நாள் கழித்து ஒட்டுமொத்தமாக பிஜேபி என்டிஏ அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேரும் வந்து ட்வீட் பண்றாங்க. அதற்கு பிறகு ஒரு அறிக்கை வருது அப்படின்னா இதுல ஏதோ வந்து அரசியல் சாயம் இருக்கு அப்படின்றதா என்னுடைய கிடையவே கிடையாது. இங்க பாருங்க, அதுல வந்து அவர் வந்து என்டிஏ தலைவர்கள் பேரை மட்டும் குறிப்பிட்டு அறிக்கை வெளியிடல. அமைச்சர் ரகுபதி பேர் இருக்கு, திமுக கூட்டணியை சேர்ந்த திருமாவளவன் அவருடைய பெயர் இருக்கு. அது மட்டும் இல்லாம பத்திரிகையாளர்களுடைய பெயர், ஊடகவியலாளர்களுடைய பெயரையும் குறிப்பிட்டு தான் சொல்றாரு. அவர் எதிர்க்கணும்னா டைரக்டாவே எதிர்ப்பாரு. ஜெயலலிதாவை பார்த்தவர், கலைஞரை பார்த்தவர், டைரக்டா நீங்க சொல்ல முடியாதுல்ல. 10 பேர் சேர்த்து போடும் போது அதுக்கான வெயிட்டேஜ் அப்படின்றது இருக்கு, யாரும் சந்தேகப்பட்ட கூடாதுல்ல. அந்த அஸ்பெக்ட்ல கூட நீங்க யோசிக்கலாம் இல்லையா? இன்னைக்கு விஜய் மேல எல்லாரும் பி டீம்னு இதே விமர்சனம் வருது. ரஜினிக்கு வந்தது, விஜய் இதுவரைக்கும் அது நேரடியா பதில் சொல்லல. அன்னைக்கு தைரியமா தில்லா பதில் சொன்னாரு, திருவள்ளுவருக்கும் காவி சாயம் பூச முடியாது, எனக்கும் காவி சாயம் பூச முடியாதுன்னு. ஏன் அவர் சார்ந்த சினிமா துறையில அரசியலை விட்டு வெளியே வந்த பிறகு கூட துணிச்சலான ஒரு ரோல் பண்ணாரு.
என்னையா சங்கின்னு சொல்றீங்க, என்னுடைய மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத அந்த படத்தின் மூலமா வெளிப்படுத்தினாரு. அவருடைய சொந்த மகள் சொன்னாங்க, அவரெல்லாம் சங்கின்னு சொல்றாங்க, அவர் சங்கியா இருந்ததுதான் இந்த மாதிரி ஒரு படத்துல நடிச்சிருக்க மாட்டாருங்க அப்படின்னு. ஏதாவது ஒரு படத்துல விஜய் வந்து ஒரு இஸ்லாமியர்களை போற்றக்கூடிய வகையில ஒரு படம் பண்ணியிருக்காரு நம்ம சொல்ல முடியுமா? விஜய் மீது நிறைய விமர்சனங்கள் இருக்குங்க. விஜயை வந்து நம்ம வந்து சரியான நபர், உயர்த்தி பிடிக்கிறோம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. விஜய் மீது கடுமையான விமர்சனங்கள் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி கரூர் துயர சம்பவ வழக்குல வந்து அவ்வளவு 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதை பத்தி நம்ம தான் டீட்டெயில்டா ஃபர்ஸ்ட் பேசணும்னு நினைக்கிறேன். நிறைய சரமாரியான கேள்விகளை விஜய் கேட்டோம். ஏன் வந்து விஜய் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கல, ஏன் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போல, பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் ஏன் நிக்கல, ஏன் வந்து அவர் இன்ன வரையும் கரூருக்கு போகாம இருக்காரு அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. ஓகே, விஜய் வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட்னு யாரும் சொல்லல. ஆனா ரஜினி இந்த அறிக்கை விட்டதுக்கு பின்னணியில ஒரு பேட்டர்ன் இருக்கு அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, இது அரசியல் சார்ந்து நீங்க பாத்தீங்கன்னாலும் இதுக்கு வந்து ஒரு பெரிய வெயிட்டேஜ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. மேபி ரஜினி ரசிகர்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இந்த அறிக்கையை பார்ப்பாங்க. எப்படா வந்து தலைவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு தாவேகாக்கு எதிரா இல்ல வந்து விஜய்க்கு எதிரா அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபயர் விடக்கூடிய ஒரு மொமெண்டா இது இருந்திருக்குமே தவிர, மற்றபடி பாத்தீங்கன்னா ரஜினி ரசிகர்கள் பெரும்பாலும் விஜய்க்கு ஆதரவாக இல்லை அப்படின்றது தான் நம்ம வந்து கடந்த 2 ஆண்டுகளா பாக்குறோம். எப்ப இந்த லியோ படம் வந்ததோ, லியோ ஜெயிலர் அந்த காம்படிஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்த வேட்டையனா இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்த கோட் படமா இருக்கட்டும், கூலியா இருக்கட்டும், இந்த சண்டை அப்படின்றது இணையதளங்கள்ல தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்கே தவிர, இது ரசிகர்கள் சண்டையாக தான் இருக்குமே தவிர, இது வந்து களத்துல ரஜினி அப்படி பேசிட்டார் ஆதவ அர்ஜுனா அதனால விஜய்க்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம முடிவுரையெல்லாம் எழுத முடியாதுன்னு நினைக்கிறேன். சொன்னதுல இன்னொரு லைன் சொன்னீங்க, அவ்வளவு வெயிட்டேஜ் இருக்காது அப்படின்னு. இந்த அறிக்கைக்கு வெயிட்டேஜ் இருக்கா இல்லையான்னு மே 4ஆம் தேதி தெரியும். ஆனா அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் எதிர்க்கணும்னா நேரடியாவே எதிர்ப்பாரு. அவரே சொல்லிட்டாரு ஒரு மேடையில, லால் சலாம் மேடை தான், நான் நேரடியாவே அந்த ஆடியோ லான்ச் போயிருந்தேன். அப்ப சொன்னாரு, விஜய் ஒரு சின்ன பையனா நான் நடிக்கிறத பார்த்துட்டு இருந்து அங்க இருந்து இன்ஸ்பயர் ஆகி நடிக்க வந்தவர். அவங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு, விஜய் நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு, நீங்க வந்து அவரை படிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்ப நானே கூப்பிட்டு சொன்னேன், விஜய் இப்போ படிப்புல கவனம் செலுத்துங்க, அதுக்கப்புறம் நடிக்கலாம்னு சொன்னப்புறம் அவரும் சினிமா துறைக்கு வந்து இன்னைக்கு அவருக்குன்னு ஒரு உயரத்துக்கு வந்திருக்காரு. சொல்ல போனா விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அரசியலுக்கெல்லாம் வரப்போறதா நான் கேள்விப்படுறேன். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன விஜயோட கம்பேர் பண்றதும் எனக்கும் சரி இல்ல விஜய்க்கும் சரி அது மரியாதையா இருக்காது, எந்த வகையிலயும் அது நல்லா இருக்காது. நான் காக்கா கழுகுன்னு சொன்ன கதையெல்லாம் வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை அப்படின்னு அன்னைக்கே நாகரிகமா விளக்கம் சொல்லிட்டு போனார். ரஜினி ரசிகர்களுக்கே என்ன கோவம்னா, விஜய் தன்னுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து தன்னை ஒரு ரஜினி ரசிகனா அடையாளப்படுத்திக்கிட்டு பல ரெஃபரன்ஸ் வச்சு வந்தவர், சடனா அவருக்கு இன்னைக்கு ஒரு வரவேற்பு இருக்கு, அவருடைய படங்கள் நல்லா போகுதுன்னு சொல்லும் போது ரஜினியை வந்து சிறுமைப்படுத்துற மாதிரி அவர் பண்ணிட்டார். அந்த காக்கா கழுகு கதைக்கு பிறகு அந்த மைக்கு சுத்தி அப்படி ரவுண்ட் அடிச்சு ஒரு சிரிப்பு அவர் வந்து சிரிச்சிருப்பார். அது அவர் கேஷுவலா கூட பண்ணியிருக்கலாம். ஆனா அது ரஜினி ரசிகர்களை கோபப்படுத்தி இருக்கு. இன்னைக்கு அரசியல்னு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருடைய ஓட்டும் வேணும்னு நினைக்கும் போது ரஜினி ரசிகர்களையும் ஆதரிச்சாதான், ரஜினி ரசிகர்களுடைய வாக்குகளும் கிடைச்சாதான் அவர் வந்து எல்லா இடங்கள்லயும். இன்னொன்னு வந்து எந்த இடத்துலயுமே விஜய் வந்து ரஜினிய ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு நினைக்கல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து விஜய் பெருந்தன்மையா நிறைய இடங்கள்ல நடந்திருக்கலாம் அப்படின்றதுதான் என்னுடைய பார்வையும் கூட. இப்போ பல இடங்கள்ல வந்து அவர் வந்து இப்போ அஜித் ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு. மலேசியால எல்லாம் போனப்ப வந்து அவர் பில்லா பத்தி எல்லாம் பேசினாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபாலி எங்கே தான் மலேசியால தான் எடுத்தாங்க, அதை பத்தி அவர் சொல்லியிருக்கலாம். பட் அவருக்கு ஏதோ வந்து ஒரு ரஜினி ரசிகர்கள் மீதோ அல்லது ரஜினி மீதோ வந்து ஒரு கோபம் இருக்கிறது. அதுக்கு முக்கியமான காரணம் விஜயை சுத்தி இருப்பவர்களா கூட இருக்கலாம். அதே மாதிரி நீங்க ரஜினியை சுத்தி இருப்பவர்களும் வந்து விஜய் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறாரு அந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட இருக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் தலைவராகக்கூடிய விஜய் வந்து இந்த மாதிரி சர்ச்சைகள் ஏதாவது வருது அப்படின்னா உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஆதவ அர்ஜுனா பேசிட்டாரு. யூஸ்வலா ஆதவ அர்ஜுனா பேசும்போது ஏதாவது வந்து இது மாதிரி மிஸ்டேக் இருக்குன்னா இம்மீடியட்டா வந்து அவர் வந்து அதுக்கு மறுப்பு போட்டு மன்னிப்பெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு வழக்கத்தை நம்ம பார்த்துருக்கோம், கடந்த காலங்களில் நடந்திருக்கு. இப்ப இவர் வந்து ரஜினியை விமர்சிப்பது அப்படின்றது யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா இவருடைய அரசியல் அப்படின்றது கடந்த 2-3 வருஷமா தானே, இவர் விசிகாவுக்குள்ள வந்ததுல இருந்தா ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்றதே நமக்கு தெரியும். இப்போ விஜயோட வந்ததுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஆதவ அர்ஜுனானா ஒரு லீட் மெட்டீரியலா அட்லீஸ்ட் பாக்குறாங்க, அந்த கட்சியில பாக்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ரஜினியை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை. இந்த மாதிரியான சர்ச்சைகள் வரும்போது உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது விஜயனுடைய கடமையும் கூட நான் நினைக்கிறேன். திரைப்படத்துல எப்படி போட்டி இருக்குமோ அதே மாதிரி ரஜினியவோ அல்லது ரஜினி ரசிகர்களையோ விஜய் பார்த்தார் அப்படின்னா நிச்சயமாக பலரும் இதை வந்து ரசிக்க மாட்டார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இப்போ விஜயோடைய செயல்பாடுகளையும் அவருடைய பிளஸ் பாசிட்டிவ்ஸ் பத்தி நிறைய நம்ம வந்து வீடியோக்கள்ல பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த விஷயத்துல இந்த அறிக்கையில வந்து ரஜினிக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை.
அவருடைய படம் வந்து அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அவர் படம் கண்டென்ட் நல்லா இருக்கிற பட்சத்தில் அதை கொண்டாட போறாங்க. கண்டென்ட் சரியில்லைனா விமர்சனம் வரப்போகுது. பட் அரசியல் அப்படின்றது வேற. விஜய்க்கு தான் இங்க இழப்பதற்கு ஏதோ இந்த அறிக்கையால ஒரு 10 ஓட்டு விஜய்க்கு கிடைக்கலனா கூட இழப்பு அவருக்கு தானே தவிர ரஜினிக்கு இழப்பு கிடையாது. ஸோ இதுக்கப்புறமாவது தாவேகாவின் நிர்வாகிகள் அடுத்து வரக்கூடிய இந்த 38 நாட்கள் அப்படின்றது ரொம்ப குரூஷியல். அதுல ஒவ்வொருத்தரை பத்தியும் எவ்வளவு கவனமா பேசணும். நேத்து கூட முதலமைச்சர் பேசும்போது சொன்னாரு, தனிப்பட்ட நபர்கள் மீது தாக்குதல் நடத்தாதீங்க, கருத்துக்களை பேசுங்க, கொள்கைகளை பேசுங்கன்னு சொன்னாரு. அதை விஜயும் அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கு சொன்னாருன்னா அவருக்கு நல்லது. இல்லைன்னா ரஜினி சொன்ன மாதிரி காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு தான் சொல்லணும். வியூவர்ஸ், ஜெயச்சந்திரன் வந்து ரஜினி ரசிகர்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பேசினாரு. நான் வந்து விஜய் ரசிகர்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்கு அப்படின்றதுல வந்து பேசணும். மற்றபடி வந்து நாங்க விஜய் ரசிகர்களும் கிடையாது, ரஜினி ரசிகர்களும் கிடையாது. ஸோ இந்த அறிக்கை என்ன மாதிரியான தாக்கத்தை அரசியல்ல ஏற்படுத்தும் அப்படின்றது தான் இந்த வீடியோல பேசியிருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.